ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓப்பன் சிக்னல் அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறோன்னா ஏர்டெல் சிம்மில் நம்ம ஏரியாவில் எவ்வளோ ஏர்டெல் டவர் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபுல் மேப்லேயே வந்துடும். இதில் அடுத்து இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடு நம்மளுக்கு நெட்வொர்க்கு டவர் கிடைக்கிது, எவ்வளோ ஸ்பீடு எல்லாத்தையுமே நம்ம அதில் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். அதுலேயே ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான், நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க்கு, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து ஸ்பீடு லிமிட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஃபுல்லாக லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட நெட்வொர்க்கை செக் பண்ணிகிட்ருக்கு. செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டவுன்லோடு ஸ்பீடு, அப்லோடு ஸ்பீடு எல்லாமே இதில் காமிக்கும். வந்துருச்சு பாருங்கள், டவுன்லோடு ஸ்பீடு 20 MB 19 MB நிறைய காட்டுது. அப்போ நான் இருக்கிற இடத்துல ஸ்பீடாக தான் இருக்குது நெட்டு. இதேமாரி நீங்கள் ஜியோ சிம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வோடாஃபோன் சிம் இருந்தாலும் காட்டும். எல்லா நெட்வொர்க்குமே இது யூஸ் ஆகும் இந்த அப்ளிகேஷனு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் சிம் வந்து எங்கள் ஊரில் எந்தெந்த இடத்துல டவர் இருக்குது, சிக்னல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்கணுன்னா, கீழே உங்களுக்கு சைடில் மேப்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகும். அந்த மேப்பில் சிம்பிள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு காட்டுது என்னோடய ஏர்டெல் சிம் வந்து இந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு. பக்கத்தில் எவ்வளோ ஏர்டெல் டவர் இருக்குது எல்லாமே இதில் காட்டும். சிக்னல் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கு வேறு ஒரு கோடு மாரி கூட போட்டிருக்காங்க. அந்த சிக்னல் தான் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கரெக்டாக கோடு போட்டு கட்டிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ டவர்ஸ் இருக்குன்னு கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது ஏர்டெல் டவரு. பாருங்கள் எவ்வளோ டவர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மொபைலு, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட மொபைலு, அந்த மொபைலில் உள்ள அவங்க யார் யார் கால் பண்ணிருக்காங்க, யார் யாருக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க, அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம மொபைலில் எடுக்கலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த கால் ஹிஸ்ட்ரியை நம்ம யாரோட மொபைல் எடுக்க போகிறோமோ அந்த மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கிளிக் டு கண்டினியூன்னு இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் லாக், ஜெனரல் கான்டாக்ட் லாக் கொடுத்துக்குங்க. இதில் வந்து என்ட்ரு அவுட்புட் ஃபைல் நேம் கேட்குது. அதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இனிஷியல் நேம் கூட ஒரு ஏ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த மொபைலில் உள்ள கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும், பிடிஎஃபாக வரும். எந்த டைமில் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு. அதை நீங்கள் உடனே உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அந்த மொபைல்லேருந்து டெலீட் பண்ணுறங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்தது தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.